இன்னைக்குரிய டிவோஷன் கொடுங்கள். லூக்கா 6:38. இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறப்ப இயேசு நமக்கு சொன்ன ஒரு புத்திமதியை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எந்த நற்செயலாக இருந்தாலும் அது முதல்ல நம்மள இருந்து தான் தொடங்கணும். நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் பல மடங்காக நமக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்றாரு. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களையும் அநேகர் சிநேகிப்பார்கள். நன்மை செய்யுங்கள், உங்களுக்கும் நன்மை செய்வார்கள். கைமாறு கருதாமல் சில பேருக்கு நம்ம கடன் கூட கொடுக்கலாம். உங்கள் தேவைகளிலும் அநேகர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிறர் மீது இரக்கம் காட்டுங்கள், உங்கள் மீதும் அநேகர் இரக்கம் காட்டுவார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனையா இருந்துச்சு. ஒரு சின்ன கதையை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு நாள் அம்மா உணவு சமைச்சு 2 கிண்ணத்துல சாப்பாட்டை போட்டு டேபிள் மேல வைக்கிறாங்க. ஒரு கிண்ணத்தினோட மேல ஒரு முட்டை இருக்கு, மற்றொரு கிண்ணத்துல முட்டை இல்லாம உணவு மட்டும் இருக்கு. அம்மா மகன்கிட்ட இந்த 2ல எது வேண்டுமோ அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. உடனே மகன் முட்டை இருந்த அந்த தட்டை எடுத்துக்கொள்றான். அடுத்த தட்டை அம்மா எடுத்து சாப்பிடுறாங்க. அம்மா சாப்பிடுறப்ப பார்த்தா உள்ள 2 முட்டை இருந்திருக்கு. அம்மா சொல்றாங்க, ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளு, உன் கண்கள் பார்ப்பது எல்லாமே நிஜமல்லன்னு பையன்கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி பண்ணி 2 கிண்ணத்துல வைக்கிறாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்றான்னா முட்டை இல்லாத சாப்பாட்டு தட்டை எடுத்து சாப்பிடுறான். பார்த்தா அன்னைக்கு உண்மையாவே உள்ள எந்த முட்டையும் இல்ல. அம்மா சாப்பிட்ட தட்டுல இருந்து ஒரு முட்டையை அவங்க சாப்பிட்டுறாங்க. உடனே அவன் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறான். உடனே அம்மா சொல்றாங்க, எப்போதுமே நம்மளுடைய முந்தின அனுபவங்கள் அடிப்படையில நம்ம எதையுமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல வாழ்க்கை நம்மளை ஏமாற்றும், இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. 3வது நாள் இதே மாதிரி 2 கிண்ணத்துல அம்மா வைக்கிறாங்க. ஒன்றுல முட்டை இருக்கு, மற்றொன்றுல இல்ல. உடனே இந்த தடவை அம்மாட்ட அவன் சொல்றான், நீங்க தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவி, நிறைய உழைக்கிறீங்க, அதனால நீங்க முதல்ல எந்த கிண்ணம் வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, மற்றதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அம்மா முட்டை இருந்த கிண்ணத்தை எடுத்துக்கொள்றாங்க. மகன் முட்டை இல்லாத உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறான். உள்ள பார்த்தா 2 முட்டை வச்சிருக்காங்க. உடனே அம்மா சொல்றாங்க, நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கிறப்ப அது உனக்கு 2 மடங்காக வரும்னு சொல்றாங்க. ஆண்டவரே, பிறர் நன்மை நாடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆமேன்.